லவ், கேர் எல்லாரையும் நேசிக்கணும். அதை தான் சொல்லி தராரு. நீங்க முழுசா பாத்தீங்களா? நீங்க வாங்க, நீங்க வாங்க, நான் சொல்றேன் அப்படின்னு பேசுறாரு. அந்த துணி எப்படி இருக்கு? ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் வெற்றி நடை போடுகிறது. Dubai starts from ₹29,999 only with GT Holidays. தவறு பண்ணா அடுத்து ஒரு ஜென்மத்துல வந்து பார்த்தா நம்ம இப்படி கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹேண்டிகேப்டா கூட பிறந்துடலாம். அது இறைத்தன்மை முடிவு பண்ணும். நம்மளுடைய கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் தப்பு பண்ணாதீங்கன்னு மோட்டிவேட் தான் கொடுத்தாங்க. குழந்தைங்க மத்தியில ஒரு டிசேபிள் ஆனா நீ போன ஜென்மத்துல பண்ண பாவம் தான் உன்னை இப்போ ஆக்கி இருக்குன்னு சொல்றது, அது எப்படி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா? குழந்தைங்க எல்லாமே சொல்றாங்க குருஜி மேல ஏதோ காழ்ப்புணர்ச்சியில ஏதோ டீம் பிளான் பண்ணி பண்றாங்க இந்த வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குழந்தைங்க சொல்றாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி டீச்சர் வந்து பேசும்போது உங்களுக்கு சிஇஓடைய அறிவு இருக்கா, உங்களுக்கு எப்படி அறிவு இருக்குன்ற மாதிரி அவர் கேள்வி கேட்கிறாரு. அதை விட உங்களுக்கு அறிவாளியான்னு கேட்கறது எந்த வகை? முழுசா நாங்க பார்த்ததாக தான் கேட்கிறோம். அன்பு, லவ், கேர் எல்லாரையும் நேசிக்கணும். அதை தான் சொல்லி தராரு. நீங்க முழுசா பாத்தீங்களா? நீங்க வாங்க, நீங்க வாங்க, நான் சொல்றேன் அப்படின்னு பேசுறாரு. அந்த துணி எப்படி இருக்கு சார்? அவர் பேசிய கருத்து பெரிய சர்ச்சையா இருக்கும்போது இந்த சர்ச்சையை நீங்க சர்ச்சையா பாக்குறீங்களா, இல்ல அவர் பேச கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? அதாவது வந்து நான் வந்து இப்போ அவர் பேசுனது அங்கே சரி, இதை வந்து அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க ஒரு விஷயம் உணர்வுபூர்வமாக அதை பார்க்கல. நீங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தவறு பண்ணால் அடுத்து ஒரு ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹேண்டிகேப்டாக கூட பிறந்துடலாம். அது இறைத்தன்மை முடிவு பண்ணும். நம்மளுடைய கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. அந்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிகுவாலிட்டி கூட ஆயிடலாம். சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்றது அந்த சித்தர்களோட இது திருக்குறளை மேற்கோள் காட்டி தான் அந்த விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் தப்பு பண்ணாதீங்கன்னு மோட்டிவேட் தான் கொடுத்தாரு அங்கே. ஒரு குழந்தைங்க மத்தியில் ஒரு டிசேபிள் ஆனால் நீ போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் உன்னை இப்போ ஆக்கியிருக்குன்னு சொல்கிறது, அது எப்படி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கும்? அந்த ஸ்கூலில் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நேரடியாக கேளுங்க. புரியுதுங்களா? 100% எல்லா குழந்தைங்க ஒரு குழந்தைங்க கூட குருஜி பண்ண இது வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்குது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா நான் அசோக் நகர் 11th அவென்யூல வந்து கிட்டத்தட்ட 15 இயர் உட்காந்துருக்கேன். எனக்கு அசோக் நகர் ஸ்கூலை பற்றி எனக்கும் தெரியும். நான் முன்னே அங்கே இருந்தேன். அதனால் எனக்கு தெரியும் அந்த ஏரியா பற்றி. அதான் நான் போய் பார்த்தேன். அந்த ஸ்கூலும் எனக்கு தெரியும். குழந்தைங்க எல்லாமே சொல்கிறாங்க இது குருஜி மேலே இது ஏதோ யாரோ காழ்ப்புணர்ச்சி. குழந்தைங்க சொல்கிறாங்க. ஆமாம், ஸ்கூல் குழந்தைங்க சொல்கிறாங்க குருஜி மேலே ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் ஏதோ டீம் பிளான் பண்ணி பண்ணுறாங்க இந்த வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குழந்தைங்க. இல்லை சார், குழந்தைங்க கருமாவை கூட விட்டுருங்க சார். ஒரு மாற்றுத்திறனாளி டீச்சர் வந்து பேசும்போது உங்களுக்கு சிஇஓடைய அறிவு இருக்கா, உங்களுக்கு எப்படி அறிவு இருக்குன்ற மாதிரி அவர் கேள்வி கேட்குறாரு. அதை விட உங்களுக்கு அறிவாளியான்னு கேட்கறது எந்த வகை? முழுசாக நாங்கள் பார்த்ததாக தான் கேட்குறோம். உங்களுக்கு அவரை விட நீங்கள் அறிவாளியான்னு கேட்குறது எந்த வகையில் நியாயம்? அவர் வந்து அன்பு, லவ், கேர் எல்லாரையும் நேசிக்கணும். அதை தான் சொல்லி தராரு. நீங்க முழுசா பாத்தீங்களா? அவர் துணி எப்படி இருக்கு? ஒரு டீச்சர் கிட்ட துணி எப்படி இருக்கு? நீங்க வாங்க, நீங்க வாங்க, நான் சொல்றேன் அப்படின்னு பேசுறாரு. அந்த துணி எப்படி இருக்கு? அவர் வந்து ஐயா நீங்க இல்ல உங்களோட கேள்வியை கேளுங்க ஐயா, நீங்க வாங்க, உங்களோட டவுட் என்ன கேளுங்க. இப்படி நீங்க பேசுறீங்க, அப்படி அவர் பேசு. ஐயா நீங்க சொல்லுங்க, மேடையில உட்காருங்க, நம்ம பேசலாம்னு அவர் பேசலையே. இல்லையா, அப்படிதான் அவர் கூப்பிட்டு தான் பேசினார். அவர் கூப்பிட்டு வந்து இல்ல ஆப்போசிட்ல இருந்தவங்க தான் அப்படி லவுடா அவர் பேசுனதும் அவர் என்ன சொன்னார், ஐயா நீங்க உங்க பேரை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஐயா டவுட்டு நீங்க வந்து சொல்லுங்க ஐயா, வாங்க ஐயா உங்க பேரை சொல்லுங்க. அந்த வீடியோல பாருங்க, இந்த டோன்ல இருக்கு அவர் பேசுனது. அந்த மகாவிஷ்ணுன்றவர் இனிதான் எனக்கு தெரியும். அந்த வீடியோவை பிரபலமாக்குனதே வந்து திமுக காரங்க தான். அந்த ட்விட்டர்ல நான் பார்த்த அந்த ஒன்று தான் எனக்கு தெரியுது. அவர் வந்து ஆன்மீகத்தை பத்தி பேசுறாரு. நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், ஹூ இஸ் திஸ் மேன், அமேசிங் மேன். போயிட்டு மாணவர்கள் முன்னாடி சொல்றாரு, போன பிறவியில வந்து நீங்க எல்லாம் வந்து ஏதாவது பாவம் பண்ணிருந்தீங்கன்னா தான் இந்த பிறவியில வந்து நீங்க ஊனமா பிறந்திருப்பீங்க. இல்ல, இது மிகவும் தவறான பேச்சு. இதுக்கு திமுக தான் பொறுப்பேற்க வேண்டும். அன்பில் மகேஷ் அவர்கள் மேலதான் நீங்க வழக்கே போடணுமே தவிர அந்த மனிதர் மேல இல்ல. கவர்மெண்ட்ல இல்லாதவங்க இந்த வடைய சொல்றதெல்லாம் நம்புவாங்க. ஏன்னா சொல்றேன், ஒரு மினிஸ்டரை பார்க்கணும்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாம ஒருத்தர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுன்றாங்க, அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். என்ன மட்டும்தான் பல அமைச்சர்களை பார்க்கறது. வரத்துல இந்த விஜய் டைலாக், அஜித் டைலாக் எல்லாம் மினிஸ்டர் சொல்லக்கூடாது. பிரஸ் முன்னாடி உட்காந்துட்டு உன்னை விட மாட்டேன், செய்ய மாட்டேன் மிரட்டுறீங்களா? ஏன்னா அமைச்சரா இல்ல வேற ரவுடியா? எதுக்கு மிரட்டணும் நீங்க? ஒன்னு நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தை திமுக இருக்க மொத்த அமைச்சரும் பார்த்திருக்கீங்க. அதிமுக யாராவது பார்த்திருக்காங்களா அவரை? பிஜேபியில் யாராவது பார்த்திருக்காங்களா அவரை? அன்பில் மகேஷ் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இவருக்கு வந்து அந்த இதுவே கொடுத்தாங்கன்னு சொல்லி செய்தியெல்லாம் வருது வாட்ஸ்அப்ல. ஆராசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பேசக்கூடியதெல்லாம் பாருங்க, ரொம்ப அப்யூசிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் கடைசி என்ன சொல்லுவார் சொல்லுங்க, அது நான் அங்கே இருந்ததுங்க, அதை பார்த்து நான் சொன்னேங்க.
அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எஜுகேஷன் போர்ட்ஃபோலியோ செட் ஆகாது. அவருக்கு வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதனால சிறப்பாக செய்வார். அதை கொடுத்துட்டு எஜுகேஷனுக்கு நிறைய பிடித்தவர்கள் இருக்கிறாங்க திமுக, அவங்களுக்கு கொடுங்க, அவங்க கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். தங்கம் தென்னரசு அவர் கொடுக்கலாம். மகாவிஷ்ணு ஒருத்தர் வந்து பள்ளிக்கு அழைக்க வெரி ஃப்ராங்க், அந்த மகாவிஷ்ணுன்றவர் இனி தான் எனக்கு தெரியும். நான் இப்போ தான் பார்க்குறேன். அந்த வீடியோவை பிரபலமாக்குனதே வந்து திமுக காரங்க தான். யாருன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல. அந்த ட்விட்டரில் நான் பார்த்தேன், அந்த ஒன்று தான் எனக்கு தெரியுது. அவர் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாரு. அப்போ வந்து நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், ஹூ இஸ் திஸ் மேன், அமேசிங் மேன்ட்டு. உடனே எங்கள் ஆட்களே கூப்பிட்டு சொன்னாங்க, எல்லாம் அமேசிங் மேன்லாம் கிடையாது, நீ வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்க, வந்து நீ வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண அப்படின்னாங்க. ஒருத்தரோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணுறது கஷ்டம். சொன்ன கருத்தை நான் பார்த்தேன், அவ்வளோதான், தெளிவாக இருந்ததுன்னு பார்த்தேன். பட் ஐ டோன்ட் நோ அபௌட் இட். ஓகே சார், அது வந்து பெரிய சர்ச்சையாக இருக்குது. என்னன்னா போயிட்டு மாணவர்கள் முன்னாடி சொல்கிறாரு, போன பிறவியில் வந்து நீங்கள் எல்லாம் வந்து ஏதாவது பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த பிறவியில் வந்து நீங்கள் வந்து ஊனமாக பிறந்திருப்பீங்க, இல்லை கருப்பாக பிறந்திருப்பீங்க, அழகாக இருந்திருக்க மாட்டீங்க, அறிவாக இருந்திருக்க மாட்டீங்க, இப்படி அதாவது நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பாவம் பண்ணதால் தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பேசுகிறாரு சார் அங்கே. அது வந்து ஒரு ஆசிரியர் தட்டி கேட்குறாரு. இது வந்து எதில் சொல்லியிருக்கதா, ஏதாவது பகவத்கீதையில் சொல்லியிருக்கா? அவர் எல்லாத்தையும் குறிப்பிடுறாரு. அதாவது இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க, வேதத்தில் சொல்கிறாங்கன்றாப்புல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேருந்து வேதம், பைபிள், குரான் எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. தட்ஸ் a wrong statement. That cannot be like that. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஸ்கூல்ஸில் காலேஜஸில் கொடுக்கக்கூடாது. அது குழந்தைங்கள் நடுவில் வந்து. ரெண்டாவது, நான் வந்து பேரா ஒலிம்பிக்ஸினுடைய தமிழ்நாடுக்கு சேர்மனாக இருந்திருக்கேன். பேரா ஒலிம்பிக்ஸ் அவங்களோட நான் வந்து கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் வந்து கூட இருந்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் வந்து பேரா ஒலிம்பிக்ஸில் மெடல் அடிக்கிறவங்களெல்லாம் நான் வந்து கிட்ட இருந்து நான் பார்த்துருக்கேன். அவங்களோட வலி என்னன்னு தெரியும், வேதனை என்னன்னு தெரியும். மக்களுக்கு புரியணுன்றதுனால சொல்கிறேன். பை பர்த் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வேறு, பை ஆக்சிடென்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வேறு. ஊனமுற்றோரும் நீங்கள் சொல்லும் பொழுது இட்ஸ் பிக் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி ஹர்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்களுடைய வலி வந்து யாருக்குமே தெரியாது, அதோட பழகினா தான் தெரியும். அவங்கள நம்ம வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லவே கூடாது. போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சப்போ அதெல்லாம் ஆன்மீகம் சொல்லி கொடுக்குதுன்னு அல்லதப்பு. ஆன்மீகம் சரி, ஏன் கர்மாவை ஏன் சொல்கிறாங்கன்னா, நீ தவறு செய்யாமல் இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் தவறு செய்யாமல் இருக்கு. இந்த ஜென்மம், போன ஜென்மத்தை பற்றி நீ ஏன் வரி பண்ணுறேன்? போன ஜென்மத்தில் என்ன பண்ணுறேன்? நான் என்ன சொல்கிறேன், 10 வருஷம் முன்னாடி என்ன தெரியும் நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. போன ஜென்மத்தை பற்றி நமக்கு என்ன கவலை? அடுத்த ஜென்மத்தை பற்றி கவலைப்படுவோம். போன ஜென்மத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், அடுத்த ஜென்மத்தை பற்றி கவலைப்படுவோம். ஏன்னா ஒரு சோஷியல் ஹார்மோனியை நம்ம மெயின்டைன் பண்ணணுன்றதுனால அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீ வந்து இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணாத, இன்னொருக்கு தவறு செய்யாத, இன்னொருத்தரை வந்து நீ வந்து அழிக்காத, அது உனக்கு நல்லது கிடையாது, அடுத்த பிறவியில் நீ வந்து கஷ்டப்படுவ, அதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நீ நல்லபடியாக வாழணும், இன்னொருத்தருக்கு தவறு செய்யக்கூடாது, நல்ல மனிதனாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறாங்களே தவிர நீ இப்படி பிறப்ப, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரி கருத்தெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அவர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் போல தெரியுது. இல்லை சார், அவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்றாரு. எத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க என் கூட வந்து. அப்படி தான் எங்களோட தான் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. எங்களோட லிங்க் பண்ணி எல்லாம் நிறைய போட்டிங்க. எங்களோட ரோட்டில் நடக்கும்போது ஒருத்தன் வரான், அவனோட எல்லாம் லிங்க் பண்ணீங்க. எனக்கு அந்த இதில் எங்கள் ஊழலில் எங்களுக்கு தொடர்பு இருக்குன்றீங்க. உங்கள் ஆஃபீஸுக்கு வரோம், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டீங்களா? யுவர் அன் மினிஸ்டர், உங்களுக்குன்னு ஸ்டாஃப் இருக்காங்க, உங்களுக்குன்னு ப்ரைவேட் செக்ரட்டரிஸ் இருக்காங்க, பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. கவர்மெண்ட், யூ ஆர் தி கவர்மெண்ட். ஏதோ வள்ளலாரை பற்றி பாடத்திட்டத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறத ப்ரொபோஸ் பண்ணதுக்காக அவர் போனதாகவும் ஏதோ சொல்லப்படுது சார், ஒரு கருத்து வைக்கப்படுது. அவரை போய் சந்திக்கிறாங்க, உடனடியாக அவ்வளோ பெரிய ஆளா மினிஸ்டர் எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு? நிறைய பேர் வந்து சந்திக்கிறாங்க. என்ன எப்படி நிறைய பேர் எப்படி மினிஸ்டர் சந்திக்கும்? அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்துட்டு போறாங்க, நேரா போங்க. ஆனா அவர் என்னன்னா, நீங்க போய் பாத்துருங்க அமைச்சர். இல்ல முறையா ரூட்ஸ் இல்லாம தம்பி நேரா நீங்க போயிட்டு அமைச்சரை பாத்துருங்க பாப்போம். ஆமா, முறையான அனுமதி பெற்று இதுக்காக வந்து எப்படி, அதுதான் கேட்கல. எப்படி அப்ப யாரோ கவர்மெண்ட்ல இல்லாதவங்க இந்த வடைய சுடுறதெல்லாம் நம்புவாங்க. ஏன்னா சொல்றேன், ஒரு மினிஸ்டரை பாக்குறோம்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாம ஒருத்தர் பாக்குறது ரொம்ப கஷ்டம். அவருமே உங்களை மாதிரி பேக்ரவுண்ட் செக் பண்ணாம ஏமாந்து போயிரு போறோம். என்ன AGS Entertainment கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் வெற்றி நடை போடுகிறது. Hola! Dubai starts from rupees 29,999 only with GT Holidays.